பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா அவங்க வீட்ல மறுபடியும் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2 வார காலமாவே பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் அவங்கள பத்தி எக்கச்சக்கமான செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களும், உறவினர்களும், அவங்க மனைவியும் சொல்லி எல்லாருமே அவர பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது தான் இறக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட சினிமா, இயக்கம்னு சொல்லி முழு மூச்சா அதெல்லாம் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனோஜ் இறந்து போனத இங்க பல பேரால ஜீரணிக்கவே முடியல. இப்ப கிட்டத்தட்ட அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா அவங்க வீட்ல மேலும் ஒரு சோக சம்பவம் நடந்திருக்குதாம். அந்த ஒரு சம்பவத்தால ஒட்டுமொத்த குடும்பமும் நிலைகுலைஞ்சு போயிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மனோஜ் அவங்கள பொறுத்தவரைக்கும் தான் மனைவி கூடயும், மகள் கூடயும் அதிகமா வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அதே அளவுக்கு அவர் ஒரு பெட் லவ்வராம். அதாவது அவருக்கு செல்லப் பிராணிகள வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்குமாம். தான் வீட்ல ஆசையா ஒரு பூனைக்குட்டி ஒண்ண வளர்த்திருக்காரு. அந்த பூனைக்குட்டி அப்படிங்கிறது மனோஜோட அறையில தான் எப்பவுமே இருக்குமாம். அவர் சாப்பிட வச்சு தான் சாப்பிடுமாம். அவர் ஷூட்டிங் போயிட்டு இல்ல வெளில போயிட்டு வரும்போது அவருக்காக வீட்டு வாசல்லயே காத்திருக்குமாம். அவர் சாப்பிடும்போது கூட பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் கூடக்கூடிய உணவுலாம் சாப்பிட்டுட்டு, அவர் எங்க போனாலும் அவர் கூடயே போறது, வர்றதுன்னு சொல்லி இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா கடந்த 2 வார காலமாவே மனோஜ் அப்படிங்கிற ஒரு நபர் வீட்ல இல்ல அப்படிங்கிற விஷயத்தால அந்த பூனை ரொம்ப ஏக்கம் அடைஞ்சிருக்குதாம். சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம வீட்ட சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்குது. மனோஜ் பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் ஸ்மெல் பண்ணி பார்த்து, மனோஜ் எங்கேயாவது இருக்காரா அப்படிங்கிற மாரி வீட்டோட மாடிக்கு ஏறது, இறங்குறதுன்னு சொல்லி இப்படியே இருந்திருக்குது. வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது மனோஜோட மனைவியா இருக்கட்டும், பாரதி ராஜாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இது சாதாரணமான விஷயம் தான். ஒரு 2, 3 வாரத்துல சரியாயிடுங்கிற மாதிரி தான் அவங்களும் கேஷுவலா விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பூனை எதுவுமே சாப்பிடாம, சரியா தூங்காம, ஒரு ஏக்கத்துல இறந்தும் போயிருக்குதாம். இந்த ஒரு விஷயத்த அவங்க குடும்பம் சேர்ந்த நெருக்கமானவங்க இப்ப தெரிவிச்சிருக்காங்க. மனோஜ் இறந்து போன சோகத்துல அவர் வளர்த்த ஆசையான செல்ல பூனைக்குட்டியுமே இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. மனோஜ் இறந்த துக்கத்துல இருந்தே அவங்க ஃபேமிலி இன்னும் வெளில வரல. அவர் ஆசையா வளர்த்த அந்த ஒரு பூனைக்குட்டி இப்ப மறுபடியும் இறந்து போன விஷயத்தால ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு மிகப்பெரிய மீள முடியாத அதிர்ச்சி சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷும் மாரிசெல்வராயும் சேர்ந்த கர்ணன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இந்த கூட்டணி மறுபடியும் இணைய போறாங்கிற மாதிரி அபிஷியல் தகவல் வெளிவந்திருக்குது. இயக்குனர் ராம் கிட்ட உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணவர் தான் இயக்குனர் மாரி செல்வராஜ். இவர் பரியரும் பெருமா அப்படி படம் மூலியமா தான் தமிழ் சினிமால இயக்குனர் அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா கர்ணன், மாமன்னன், வாழைன்னு சொல்லி சமூகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல படங்களை இயக்குனாரு. இப்ப துருவ் விக்ரம் நடிக்கக்கூடிய பைசன் அப்படிங்கிற படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மாரி செல்வராஜ் யாரை இயக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தனுஷ் அவரோட அடுத்த திரைப்படத்தை தான் மாரி செல்வராஜ் இயக்க போறதா அபிஷியலா போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ரஜினி கூட சேர்ந்து மாரி செல்வராஜ் ஒர்க் பண்ண போறாங்க மாதிரி ரூமர்ஸ் பரவுச்சு. ஆனா அது எல்லாமே வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரியும், அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தனுஷ் ஹீரோவா நடிக்க போற படத்தை தான் மாரி செல்வராஜ் இயக்க போறாராம். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் தான் இந்த படத்தை தயாரிக்க போறாரு. கர்ணன் திரைப்படம் மாதிரியே இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம் உருவாக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.